ரொம்ப நேரம் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கே சரியாக போயிடும். நிறைய யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சலோ. நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் போக போக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்டாவில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது. ஸோ இது நான் செகண்ட் டைம் வரேன் இந்த கோவிலுக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அது நம்ம வரும்போதே எடுத்துன்னு வந்துருக்கணும். ஸோ கோவில் மெயின் கோவில்னால் இதுதான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ட்ரன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் போக போக. இது ஃபுல்லாகவே கார்டன் செட்டிங்கில் இருக்கும். ஸோ இது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க இந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பெல் பார்த்திங்கன்னா, இந்த பெல்லை பார்த்தாலே பெல் அடிக்கணும்னு தோணும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் உள்ள அம்மன் சிலை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம கையால் போயிட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் படிக்கட்டு இருக்குது. நம்ம படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போயிட்டு அங்கே தண்ணி மண்டை வச்சுருப்பாங்க, அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம். இறங்கி வந்தோன்னா அம்மனை சுற்றி வரும்போது அங்கே வாராகி அம்மன் சிலைங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சிலை தாண்டி சென்டராக ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அங்கேயுமே நம்ம அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால். நான் இந்த கோவிலுக்கு இதுதான் 3rd டைம் வரேன். என்னோடய சிஸ்டர்ஸ் கூட வந்திருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஒரு 5:50க்கு வந்தோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:55 ஆகுது. ரொம்ப நேரம் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கே சரியாக போயிடும். நிறைய சாமி இருக்கும், எல்லாமே நம்ம வந்து கும்பிட்டு வர்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியருமே சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இதோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் கோவில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே இருக்க லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஆமாம். ஸோ இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் இன்னுமே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கரெக்டாக ஈவினிங் டைமில் நம்ம இங்கே வந்தோன்னா நமக்கு நல்லாயிருக்கும், ரிலாக்ஸிங்காக. ஸோ அங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி பூசுகிறாங்க. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு, டே செம்மையாக போச்சு. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.